வெல்கம் டு our சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கில் ஒரு டே தான், பட் சாரி என்னால் அப்போ அப்லோட் பண்ண முடியல. லஞ்சுக்கு சாம்பார், ரசம், அப்புறம் ரெட் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணியிருந்தோம். சாம்பாருக்கு ஒரு கப் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 தக்காளி சேர்த்து குக்கரில் நான் வேக வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கினப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், முள்ளங்கி, அப்புறம் முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். காய் கொஞ்சம் ஆயிலில் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதித்து வரும்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன், அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தா பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. நான் சாம்பார் எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன், ஏன்னா இது ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் கீரை பொரியல் என்னை விட அம்மா தான் நல்லா பண்ணுவாங்க, ஸோ அம்மா தான் செஞ்சாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சம் கடுகு, உளுந்து, பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை வேக தேவையான அளவு தண்ணி தெளித்து விட்டு கீரை வேக வைக்கணும். கீரை வேகிற டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து நல்லா கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்து வாஷ் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன், அந்த பாசிப்பருப்பையும் கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம். கலர் பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபைனலி அந்த அரைச்சி வச்ச தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக சால்ட் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குட்டீஸ் பாருங்களேன், ஜென்ரலாக நம்ம கூட இருக்கிறத விட தாத்தா பாட்டி கூட சூப்பர் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அப்பா அம்மா கூட வெளியே போகணும்னு பாப்பா ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஸோ ஈவினிங் மாலுக்கு போயிருந்தோம். நாங்கள் போன டைமில் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல், அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ், டான்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப நாளாக இந்த 3D பென் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ டெமோக்கு வச்சுருந்தாங்க. ஓடி போய் உட்காந்துட்டா, நானும் ட்ராயிங் பண்ணுவேன்னு சொல்லி. இது அவளாக பண்ணுனா, யூனிகார்ன் வரைஞ்சிருந்தா. ஃபிஷ் பெடிக்யூர் நாங்கள் எப்போல்லாம் மாலுக்கு போகிறோமோ அப்போல்லாம் அவள் ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணிக்கிறா. பட் எனக்கு பார்க்கும்போதே ஒரு டிக்லிங் ஃபீல் வருது. நான் பண்ணிக்கிட்டதே கிடையாது இது வரைக்கும். அப்புறம் மினிசோ ஸ்டோருக்கு போனோம். அது என்னன்னு தெரியல, குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி எனக்கும் இந்த ஸ்டோர் ரொம்ப அட்ராக்ட் ஆகும். சில திங்ஸ் அங்கே காஸ்ட்லியாக இருந்தாலும் நிறைய க்யூட்டான சின்ன சின்ன திங்ஸ் அங்கே இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது ஃபிஷ் டேங்க்கு கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வந்தோம்.
இந்த திங்ஸ்லாம் நான் மினிசோ ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இது ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுற ஒரு ஷாம்பூ ப்ரெஷ்ஷு. இது பாப்பாக்காக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா எப்போ தலை தேய்ச்சாலும் தலை வலிக்குதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாள். அடுத்து ஃபேஸ் வைப் பண்ண வெட் வைப்ஸ், அப்புறம் இந்த சின்ன நோட்டை பாப்பா பார்த்த உடனே எடுத்து வச்சுக்கிட்டா. நோட்டோட ஒரு குட்டி பென்னும் சேர்ந்து வரும். இந்த பாக்ஸ் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது செட்டாக வந்தது. ஒரு ஸ்பூன், ஒரு ஃபோர்க் அண்ட் இந்த பாக்ஸ் ஸ்கூல் லஞ்ச் பேக்கில் வச்சு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக கொடுக்குற மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த நெயில் கட்டரும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த கார்லிக் க்ரஷர் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஹேண்ட் கிராஃப்டட் உடன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே இதுவும் இருந்தது. இந்த டே எங்களுக்கு இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி ஈட்டிங். பை ஃப்ரம் ஷிவ் அண்ட் மாம்.